ஐயா இது தளபதி படம் சூப்பரா இருந்துச்சு. செம வேற லெவல் வேற லெவல். ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பர் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு படம் தளபதி படம் ப்ரோ. லைட்டா சேடா இருந்தது, ஆனாலும் தளபதி படம் அவ்வளோதான். டைட்டில் கார்டு பெஸ்ட் டைட்டில் கார்டு ப்ரோ. அடுத்த ஜெனரேஷன் வரையும் இந்த டைட்டில் கார்டு எனக்கு நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு. பிளாஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் வேற லெவல். நல்லா இருக்கு வேற லெவல் ப்ரோ. வேற level. முடிச்சு விட்டாச்சு அவ்வளோதான். செய்க ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூப்பர் மாஸ். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வந்து அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்களா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெட்டி கட்டலாமா வேணாமான்னு தெரியும். நம்மலாம் வந்து கோட் சூட்டு தான், வெள்ளை வெட்டி வந்து யார் போட்டு ஊரை ஏமாத்திடுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்காக இந்த படம் சாட்டை எடுத்து அட்டிக்கிறாரு, ஒரு அட்டியும் மரண அட்டி விழுவுது. சரிங்களா? இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் திருந்திடுவாங்கன்னு கொஞ்சம் நினைக்கிறேன் ப்ரோ. முன்னாடி விட்டுருந்தா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க மக்கள். இப்போ வந்து அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் ப்ரோ. செம்மையாக ஒர்த்தாக வைப்பாக இருந்தது தேட்டரை ஃபுல்லாக ப்ரோ. டைட்டில் கார்டெலாம் சத்தியமாக யாருக்குமே இந்த மாதிரி சினிஃபீல்டில் வந்து நடக்காது ப்ரோ. எம்ஜிஆருக்கே நடந்தது கிடையாது இந்த மாதிரிலாம். அவர் பார்த்தீங்கன்னா நாளை தீர்ப்புன்னு ஃபஸ்ட்டு படம் பேர் வச்சார் பாருங்க. இப்போ நாளை தீர்ப்பு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா, முதலமைச்சர் விஜய் அப்படின்ட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. வேறு லெவல் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அதிரடியாக சூப்பராக இருந்தது ப்ரோ. பூஜா ஹிட்டு, மமிதா பாஜிலாம் அவங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. திரையிலையும் சரி தரையிலையும் சரி தளபதி தான். தீய சக்திக்கும் வேலை இல்லை, தீந்து போன சக்திக்கும் வேலை இல்லை, எல்லாம் கிளம்பினே இருக்கும். சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை. மஸ்ட் வாட்ச். தளபதி ஃபேன்ஸ்க்கு இட்ஸ் பிளாஸ்ட். கத்தி தொண்டையே போயிடுச்சு. லைக் இட்ஸ் ஆசம். நீங்க மஸ்ட் வாட்ச். தியேட்டர்ல பார்த்தே ஆகணும். ட்ரோல் பண்ணவங்களாம் சும்மா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பார்க்க சொல்லுங்க. இட்ஸ் ஆசம். அதை லீக்கே பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, செம்மையா இருக்கு. கடைசி 365 நாளும் ஜனம் வந்துட்டு தாங்க இருக்கும். அவருக்கான ஃபேன்ஸ் எங்க வேணா இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க. கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் எங்களுடைய முதல்வருங்க, எங்க அண்ணன், எங்க முதலமைச்சர். எங்க வார்த்தையே சொல்ல முடியல. தெரிக்க விட்டாரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டோம். எங்களுக்கு எங்க அண்ணன் படம் லாஸ்ட் படம் மாசு 1000 கோடி தாண்டுது அண்ணன் படம். சம்பவம் இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. விஜய்னா மிஸ் யூனா, லவ் யூனா, மிஸ் யூ சோ மச்னா. ஐயோ டான்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா தளபதி ஒன் மேனுக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளோ ஃபேன்ஸுமே இவ்வளோ இது பண்ணி கஷ்டம் கொடுத்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். அவர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. பயங்கரமா இருந்துச்சு. ஒரு அட்லி படம் பார்த்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு ப்ரோ. மஸ்ட் வாட்ச். பெண்கள் பயத்தை வந்து தெளிய வைக்கிற தளபதியா ஜனநாயகத்தின் ஜனநாயகனா சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் மாபெரும் அண்ணனோட வெற்றி அடைஞ்சு சிஎம்மாவே அடுத்த படம் பண்ணுவாரு. அது வந்து கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்றத நான் அந்த சிவன் மேல ஆணையா சொல்றேன். மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மை சன் அனிருத் ஒவ்வொரு சீனுக்கும் போட்ட மியூசிக் தான் பிளாஸ்ட். கண்டிப்பா சில வாழ்வதற்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலமும் வந்துருச்சுடா. ஆமா, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி சவுக்க எடுத்து இழுக்கிறார் பாடி. ஏண்டா அரசியல்ல வந்து மக்களை காப்பாற்ற வாங்கன்னு சொன்னா கொலை அடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு மாடா வரீங்க அப்படின்னு எடுத்து இழுக்கிறாரு பாரு பிரகாஷ் ராஜா. இங்க அடி அவர் அந்த பக்கம் டெல்லி பக்கம் போயிட்டாரு. ஓகே, எல்லாரும் இது வரைக்கும் தளபதிய கேவலமா பேசுனவங்க எல்லாருக்குமே பிளாஸ்ட் அப்படி பண்ணி விட்டாரு. படம் மாபெரும் வெற்றி. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு எங்க தளபதி. ஸோ ஆனால் லாஸ்ட் படம் போது வெரி எமோஷ்னல். ஆனால் சிஎம்மா மக்களோட தோழனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக உழைக்க எங்களுக்காக வந்திருக்காரு. அவருக்கு மட்டும்தான் ஆப்டான டைட்டில் கார்டாக இருந்தது. ஸோ இந்த டைட்டில் கார்டு வந்து வேறு யாருக்கும் சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நம்மளோட ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன், எங்கள் இதய நாயகன் விஜய் சார், வி லவ் யூ. ஆஸ் ஏ சிஎம்மாவும் சரி, எங்களோட தளபதியாகவும் சரி, வி ஆல்வேஸ் லவ் யூ. ஃபேன் பேஸ், எங்கள் அடிமட்ட தொண்டு
தொண்டை ஃபேன்லேருந்து நாங்கள் வந்திருந்தோம். இப்போ சிஎம் உங்களோட தொண்டனா நாங்கள் எப்போவுமே இருப்போம். வி லவ் யூ. நாங்கள் தேட்டரே போல இப்போ தான் முதல் வரேன் இந்த வருஷத்துலேயே இதான் முதல் படமே இது. ஆமாம், இந்த படத்துக்காக நான் போகாமல் இருந்திருந்தேன் இவ்வளோ வருஷம். செம்மையாக இருந்தது, கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஆமாம், முடியல, அழுதுட்டேன் நான். அங்கே மாசாக இருந்தது. ஆனால் நடந்தது வேற லெவலில், எதிர்பார்த்தோட வேற லெவலாக இருந்தது எனக்கு. ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. ஜனநாயகன் ஃபுல்லாகவே பிளாஸ்ட்டு சம்பவமாக இருக்குது. பயங்கரமாக மாஸ் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ராவண மோகன்டா சாங்லலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து வெறும் பகவந்த் கேசரி மாதிரி மட்டும் இருக்காது, நிறைய விஜய் அண்ணனுக்காக பாலிடிக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கம்ப்ளீட்டாக பவர் பேக்டாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒர்த்து. ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான், கலெக்ஷனும் அவர் தான், எலெக்ஷனும் அவர் தான். எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படமே பயங்கர பிளாஸ்ட் ப்ரோ. படத்தில் எந்த குறையும் இல்லாமல் பயங்கர பிளாஸ்ட்டு. 3 மணி நேரம் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. ஆனால் 3 மணி நேரமும் ஒரே ஆள் தூக்கி பிடிச்சிருக்காரு படத்தை. குழந்தைங்களுக்கு நல்ல மெசேஜ் இருக்குது, அது எதுக்கு கட் பண்ணாங்க. ஸோ 18 வயசுன்றதுனால இப்போ குழந்தைங்க அலௌடு இல்லைல்ல. ஆனால் குழந்தைங்களுக்கு நல்ல மெசேஜ் இருக்கு. பார்த்தா எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா? இது ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரில. ஆனால் உண்மையாலுமே சின்ன பசங்களாம் பார்க்க வேண்டிய விஷயம், அதுவும் பெண் குழந்தைங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்குங்க, படம் சூப்பராக இருக்கு. வந்து பாருங்க, தளபதிக்காக எத்தனை தடவை வேணா வந்து பார்க்கலாம். கடைசி படம், இதுக்கப்புறம் அவரை பார்க்க மாட்டோம் பிக் ஸ்க்ரீன்ல. அதனால எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே, அதை பார்க்கறதுக்காக தானே நம்ம எல்லாம் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் தள்ளி போனாலும் சரி, ஓகே, தள்ளி போனதுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்வாங்கல்ல, அந்த டைட்டில் கார்டு தான் அதோட ஆதாரம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாரையும் அழ வச்சுட்டாருங்க அவர். கடைசியா ஒரு படம் நடிச்சாலும் நடிச்சாரு, எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவரோட பெஸ்ட் இதெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, அதான் தளபதி எல்லா நியூஸ்லையும் பார்க்குறோம்ல, அதனால ஓகே, எவ்ரிடே அவரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மனசு ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்தோம் நாங்கள். ஸோ யா, அது பார்க்குறதுக்காகவே தான் மெயினாக வந்து இது பண்ணோம். ஏன்னா பிஃபோர் எலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வெறும் தளபதி அப்படின்னு தான் இது பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்துட்டு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு இல்லை இந்தியாவில். ஸோ அது நம்ம தளபதிக்கு இருக்குங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஹிணி தேட்டர் நம்ம சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கொண்டாடினாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுதான் வந்து இது இருந்தது. படம் வேற லெவல். ஐயோ, டைட்டில் கார்டெலாம் மிரட்டல், எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம். வெயிட் பண்ணி பார்த்ததுல இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற டைட்டில் கார்டு வரும்போது அப்படியே கூஸ்பம்ஸ்லாம் அப்படியே ஏறுது. அப்படியே படம் முன்னாடி வராதது இப்போ வந்து ரொம்ப லெவலாக இருக்குது. ஏன்னா டைட்டில் கார்டுக்காகவே ஆர்வம் காத்திருந்தோம். வேறு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தளபதினாலே மாசு தான். டான்ஸ் ஆனாலும் சாங் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் தளபதினாலே மாசு தான். லாஸ்ட்டாக வெளில வரும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. பட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது, படம் தாறுமாறாக இருக்குது. லீக் ஆகி பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, லீக் ஆகி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இது ட்ரீட். கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட்டு. படம் ஃபுல்லாக பிளாஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. டைட்டில் கார்டு வந்து இதுக்கப்புறம் ரொம்ப தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டைட்டில் கார்டுக்காகவே நான் இப்போ செகண்ட் ஷோ போட்டிருக்கேன், மறுபடியும் போகணும். இப்போ இது அண்ணன் படத்தை தாண்டி இது முதலமைச்சர் படம். தாறுமாறாக இருக்குது, உள்ள ரொம்ப பிளாஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டு படத்தை தாண்டி இவங்க அந்த கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் எமோஷனலாக போகுது. ஓகே, எப்படி பார்த்தாலும் நம்ம ரோஹிணி ரீரிலீஸ் வந்துனே இருக்கும், அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீரிலீஸ் இருந்தாலும் இதே க்ரௌடு ரீரிலீஸும் இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, சான்ஸே இல்லை. படம் விஜய் மாஸ் காமிச்சிருக்காரு. ஆக்டிங்காக இருக்கட்டும், கொரியோகிராஃபிங்காக இருக்கட்டும், ஒரு சீனும் சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரிலீஸ் ஆன படம் யாரெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் வருது. இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் சிஎம்மாக இருக்கும்போது படம் வெளில வந்தது சான்ஸே இல்லை. நம்ம படங்க, நல்ல கான்செப்ட்டு, நல்ல ஆக்டிங்கு, நல்ல டைரக்ஷன், கோரியோகிராஃபிங் ப்ளஸ் மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிளாஸ்ட்டு தான். சூப்பர்ண்ணா.
அதுதான் ரொம்ப அதுவாக இருக்குது, ஃபீலிங்ஸாக இருக்குது. இது லாஸ்ட் படம், அதுதான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. மற்றபடி சிஎம் ஆயிட்டாரு, அதுவும் போதும். இப்போ லாஸ்ட் படம் அதுவும் வந்துருச்சு. சிஎம் விஜய் அந்த டைட்டில் கார்டு அங்கேயே முடிஞ்சு படம் செம மாஸ். நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் படத்தில் பாதி இடத்துல கூஸ் பம்ஸாக இருக்கும் ப்ரோ. செம்மையாக இருக்கும் மூவி. பிளாஸ்ட் உண்மையிலே பிளாஸ்ட் தான். ஃபைட் சீன் போச்சு, லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் எமோஷ்னலாக முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம ஃப்யூச்சர் வரைக்கும் விஜயோட அந்த எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால. நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருமே காம்போ. நமக்கு தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும், அதுவே செம்ம ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. மமிதா பைஜும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக அவங்களுக்கும் செம்ம கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க மாசா. ஓவராலாக செம்மையாக பிரியாணி தான் நமக்கு செம்ம ட்ரீட்டு. ஒன் லாஸ்ட் டைம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு கதை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. தளபதி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், அந்த ஒரு இதுவே எங்களுக்கு போதும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு தளபதியோட பியூரான ஃபேனாக இருந்திருந்தால் அவங்களுக்கு உண்மையிலுமே கொஞ்சம் கண்கலங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே, நம்ம நாட்டினுடைய நடப்பு பாலிடிக்ஸ் வந்துட்டார், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதில் அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் படம் வந்து சூப்பராக இருந்தது, உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. படம் லீக் ஆனதும் சரி, எல்லாம் ஆனதும் சரி, நாங்கள் ஒரு லீக்கில் ஒரு ட்ராப் கூட பார்க்கல, எதுவுமே பார்க்கல. தளபதியோட பியூர் ஃபேன்ஸ் நாங்கள். அந்த ட்ராப் எதுவுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே வந்து தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, படமும் நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடு. டைட்டில் கார்டு நல்லா இருந்தது ஜி, டைட்டில் கார்டெலாம் அருமையாக இருந்தது. லாஸ்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆச்சு. இருந்தாலும் இவ்வளோ வருஷம் பார்த்து வளர்ந்தது நாங்கள்லாம், தளபதியோட படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. தளபதியோட மேனரிசம் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது எல்லாமே. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அரசியல் போனது எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாட்டு நடப்பு பார்க்குறப்போ அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இல்லை ப்ரோ, இந்த படம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு மெசேஜஸ் இருக்குது சரிங்களா. இதில் அடல்ட் கண்டென்ட்ல அவ்வளோ சொசைட்டியில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே இதில் காமிச்சிருக்காங்க. டோட்டலி இது வரைக்கும் நடந்தது இல்லைங்களா, எல்லாமே படத்துல காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்தது, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இருந்து எல்லாமே இதுல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது.